இது வந்து கை தைக்க போகிறோம். கைக்கு அந்த எண்டில் வந்து டிசைன் வைக்க போகிறோம். ஓகேவா? இது புடவை துணிலேருந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மடித்து போட்டுக்கலாம். இந்த கரை நமக்கு வேண்டாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இப்போ 2ஆக மடித்து போட்டுருக்கேன். இது 2 கைக்கு திரும்ப நம்ம இதை மடித்து போட்டுருக்கோம். ஈழ்ந்தாத்திரம் இல்லாமல் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து இன்ச்சு டேப்பால் ஒரு 3 இன்ச் வைக்கிறேன்ப்பா நான். ஓகேவா? 3 இல்லை 3.5 வச்சுக்கலாம். 3.5 இங்கே வந்து 3, இங்கே 2.75, இங்கே 2. ஓகேவா? 2 இங்கே 3, 3.5 இங்கே 3, 2.75 இங்கெல்லாம் வந்து 2. ஓகேவா? இது வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு பட்டி ஷேப் மாதிரி. ஓகேவாப்பா? இங்கே பாருங்கள். இந்த ஷேப் கிடச்சிருக்கு நமக்கு. இதுதான் நம்ம கைக்கு வச்சு தைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், கையெல்லாம் திருப்பி எடுத்தாச்சு. இப்போ இந்த டிசைனை நம்ம தைக்க போகிறோம். ஓகேவா? சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த இருக்குது பாருங்கள். நம்ம இதை அப்படி வச்சு தைச்சிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இதை அப்படியே வச்சு கையில் போட்டு சுற்றி தச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ வந்து லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி எடுக்க தைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே தைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மேல் இதில் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வச்சு இதை வச்சு இப்படி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த கார்னரு நல்லா வச்சு இப்படி ஷேப்பாக வச்சு திருப்பணும். ஓகேவா? பெண்ட் பண்ணி திருப்பணும்னா இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா? இப்போ 2வது தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தைச்சி வச்சுங்களா? இங்கே சென்டரில் இந்த மாதிரி பிங்க் கலரு ப்ளவுஸோட சேரீயோட காம்போ பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா?